வணக்கம். நான் உங்கள் மோகனா. 8/9/2025 திங்கட்கிழமை மாலை மலர் செய்திகள். சின்னத்திரை பிரபலம் 25 காதலுக்காக களமிறங்கிய சிங்கப்பெண் கோகிலா. நடிகை நிவேதா ரவி பேட்டி. இது பாருங்க. வருங்கால கணவருடன் கடந்த 2 ஆண்டுகளாக ஒளிபரப்பாகி வரும் சின்னத்திரை தொடர் சிங்கப்பெண்ணே அக்கா கோகிலாவுக்கு திருமணம் செய்வதற்கு தங்கை ஆனந்தி என்னம்மா கஷ்டப்படுகிறாள், எப்படி அப்படி இப்படி என்று கஷ்டப்பட்டாலும் ஒரு வழியாக அக்கா கோகிலாவுக்கு திருமணம் செய்து வைத்து விட்டாளே ஆனந்தி. ஆனால் பாவம் ஆனந்தி, அவளுக்கு போய் இப்படி ஒரு நிலைமை என பெண்கள் மத்தியில் தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் தொடர்பாக சிங்கப்பெண்ணை தொடர் அமைந்து வருகிறது. தொடரில் கோகிலா கதாபாத்திரத்தில் நடித்துள்ள நிவேதா ரவி சீரியல் அனுபவம் மற்றும் தனது வருங்கால காதல் கணவருக்காக சினிமா தயாரிப்பாளராக மாறிய அனுபவம் குறித்த மாலை மலருக்கு அளித்த பேட்டியில் கூறியிருப்பதாவது: உங்களை பற்றி சொல்லுங்க. என்னுடைய சொந்த ஊர் திருப்பத்தூர். அங்கு 12ஆம் வகுப்பு வரை படித்துவிட்டு சென்னைக்கு வந்து விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என அண்ணா சாலையில் உள்ள ஒரு அகாடமியில் படித்தேன். அங்கு தேர்வாகி துபாய் பக்ரைன் போய் 3 மாதம் பயிற்சி முடித்து சென்னை உள்நாட்டு விமான நிலையத்தில் பணியில் சேர்வதற்காக முயற்சி செய்து கொண்டிருந்தேன். அப்போது டிக்டாக் மற்றும் ரீல்ஸ் போட்டு கொண்டிருந்தேன். எனக்கு அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அம்மா பார்த்துவிட்டு நீ டிவிக்கு நடிக்க போக வேண்டியதுதானே என்ற அடிக்கடி கேட்டுக்கொண்டே இருப்பார். எப்படி சின்னத்திரைக்குள் நுழைந்தீர்கள்? விமான பணிப்பெண்ணாக வேண்டும் என்ற முயற்சி பண்ணி கொண்டிருக்கும் போது திடீரென ஒரு நாள் ஜி தமிழில் இருந்து அழைப்பு வந்தது. அதில் ஒரு ஷோ மட்டும் பண்ணியிருந்தேன். முன்னதாக மேடையின் பின்னால் கூட 2000 சம்பளத்தில் வேலை பார்த்துள்ளேன். அந்த நேரத்தில் என் அக்கௌண்ட் ஜீரோ பேலன்ஸில் தான் இருக்கும். அப்புறம் அதே ஜி தமிழ் பேரன்பு தொடரில் வாய்ப்பு கிடைத்தது. சின்ன ரோல் தான். முதலாக செலிபிரிட்டியாக உட்கார்ந்து இருக்கும் போது கண் கலங்கி விட்டேன். சிங்கப்பெண் தொடர் வாய்ப்பு எப்படி வந்தது? பேரன்பு பண்ணி கொண்டிருக்கும் போது சிங்கப்பெண்ணை ஆடிஷன் போயிருந்தேன். அப்போது என்னிடம் இரண்டாவது ஹீரோயினாக நீங்கள் நடித்தால் உங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் என்று கூறினார்கள். உங்களை வைத்து தான் கதையை நகரும் என சொல்லி நடிக்க வைத்தார்கள். கோகிலாவாக உள்ளீர்களா? நான் விமான பணிப்பெண் கோர்ஸ் முடித்திருக்கிறேன். ஆனால் கோகிலா கேரக்டர் குக்கிராமத்தில் படமாக்கப்பட்டது. விறகு செங்கல் எல்லாம் சுமக்க வேண்டும். எனக்கு பழக்கமே இல்லை. பழக்கமில்லாத ஒன்றை சுமக்கும் போது பட்ட கஷ்டம் இருக்கே, இப்ப நினைச்சாலும் பயமாக இருக்கிறது. இப்போது சென்னை வந்து விட்டது போல ஒளிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எனக்கு திருமணமாகிவிட்டது. என் திருமண படப்பிடிப்பை 10 நாட்கள் நடந்தது. இப்போ சந்தோஷம்தான் இருக்கிறேன். 2 வருடங்கள் ஓடிவிட்டது. கோகிலா கேரக்டர் தாக்கம் என்னை விட்டு நகரவே இல்லை. திரையில் திருமணம் முடிந்துவிட்டது. நிஜத்தில் திருமணம் எப்போது? காதல் திருமணம் என்று சொல்கிறீர்கள். யார்? எப்போது? ஆம், திருமணத்தை பற்றி இப்போது நாங்கள் இருவரும் யோசிக்கவே இல்லை. என்னுடைய நெருங்கிய தோழிக்கு அவர் நண்பர் முதலில் ஹாய் ஹலோ என்று மட்டும்தான் சொல்லி பேசிக் கொண்டிருந்தார். ஒரு கட்டத்தில் திடீரென நிவாஸ் சண்முகம் தான் என்னிடம் காதலை சொன்னார். நான் 2-3 நாட்கள் நேரம் எடுத்துக்கொண்டேன். அதற்கு பிறகுதான் நானும் காதலுக்கு ஓகே சொன்னேன். வருங்கால கணவரை பற்றி? ரொம்ப இயல்பானவர். மிகவும் கஷ்டப்பட்டு தான் மேலே வந்து கொண்டிருக்கிறார். ஏன் உணவு டெலிவரி பாயாக கூட வேலை பார்த்துள்ளார். திடீரென சினிமா ஆசை வர அதற்குண்டான பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். அந்த நேரத்தில் அவரது தந்தை இறந்து விட்டார். இப்படி பல தடைகள். நீங்கள் தான் அவருக்கு ஆதரவாக இருந்து பல உதவிகளை செய்துள்ளீர்களா? அப்படி இல்லை. எனக்கு பல நேரங்களில் உதவி இருக்கிறார். சில விஷயங்களில் மனமுடைந்திருக்கும் போது சரி விடு, பார்த்து கொள்ளலாம் என ஆறுதல் கூறி தேற்றுவார். அவர் செய்த உதவிக்கு ஒருபடி மேலே போய் அவர் இயக்கி வரும் புதிய படத்துக்கு தயாரிப்பாளர் விட்டீர்களாமே. நிவாஸ் திடீரென ஒரு நாள் நள்ளிரவு 2 மணிக்கு ஃபோன் பண்ணி ஒரு கதையை சொன்னார். அவ்வளவு நன்றாக இருந்தது. சரி, படத்தை தொடங்குவோம் என நான் அணிந்திருந்த நகையை அடக வைத்து ஹாப்பி என்டிங் என்ற பெயரில் படம் எடுக்க தொடங்கினோம். போதிய பணம் இல்லாததால் தவிர்த்து கொண்டிருந்தோம். அதற்கடுத்து நண்பர்கள் குடும்பத்தினர் உதவியுடன் படத்தை முடித்து ட்ரெய்லர் வெளியீடு வரை கொண்டு வந்துவிட்டோம். கதை அற்புதமான கதை. என் குடும்பத்தில் தான் அதிக உறவினர்கள். என் மாமா நிவாஸுக்கு இருக்கும் ஆர்வத்தை புரிந்து கொண்டு அவரது சிரமத்தையும் எங்களுக்கு உதவினார். இன்னொரு விஷயம்,
படத்தில் நானும் நடித்திருக்கிறேன். நடிப்பு தான் சோறு போடுது. விமான பணிப்பேன், பயிற்சி முடித்தேன். ஆனால் எதிர்பாராமல் சீரியல் மற்றும் சினிமா நடிப்புக்கு வந்துவிட்டேன். படிப்பு சோறு போடவில்லை, நடிப்பு தான் சோறு போடுகிறது. அடுத்த பயணம் சினிமாவா சின்னத்திரையா? இனி ஹீரோயின் தான், அதற்காகத்தான் காத்திருக்கிறேன். வருங்கால காதல் கணவருக்காக தயாரிப்பாளராக பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு புறம் தொடரில் கோகிலாவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அப்படி பார்த்தால் கோகிலா விடாபடியாக உங்களை பிடித்து கொண்டே இருக்கிறது போல. ஆமாம், தொடர் படப்பிடிப்பு முடிந்து சினிமா படப்பிடிப்பு தளத்துக்கு வெளியே படம் தான் செய்யும். அதை வைத்து படப்பிடிப்பு தளத்தில் அனைவரும் கலாய்த்து கொள்ளுவார்கள். கடைசி வரை கல்யாணத்தை பற்றி சொல்லவே இல்லை. கல்யாண விஷயத்துக்கு நாங்கள் இருவரும் வரவும் இல்லை, பேசவும் இல்லை. ஒரே குறிக்கோள், வாழ்க்கையில இருவரும் சாதிக்க வேண்டும், அப்புறம் தான் எல்லாம் என்றார் சிங்கப்பெண் கோகிலா. கங்க்ராச்சுலேஷன்ங்க. இத்துடன் சிங்கப்பெண் கோகிலா மாலை மலர் நிகழ்ச்சி முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.